ஓ வாங்க வாங்க, தோசை ஒன்னும் உருவாதான், ஒன்னும் உருவாதான், சட்னியோட தரேன், வாங்க வாங்க. ஆமாக்கா, ₹1 தோசை. ஆனா 4-5 கஸ்டமரை புடிச்சு விடு, அப்பனா தான் நிறைய தருவேன். ஏம்மா யாருமா தோசை 1 தரேன்னு சொன்னது? ஏ சின்ன பொண்ணு நீதானா? எனக்கு 1 தோசை கொடு. நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள நான் 4-5 வியாபாரமே பார்த்து முடியும் பாத்துக்க. சரி வாங்க, வரிசையா வந்து சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு சீக்கிரம் முதல்ல எனக்கு ஊத்து சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் அவளுக்கு ஊத்தலாம். ஏக்கா, யாரும் கவலைப்படாதீங்க, ஒரு தோசை கல்லே ஊத்திடலாம் பாத்துக்கங்க. நான் அந்த அளவுக்கு டேலண்ட். ஏம்மா என்னம்மா இது, ஒரு தோசை கல்ல எப்படி 4-5 தோசைய ஊத்துவ? லூசு பிள்ளை. சின்ன பொண்ணு நீ லூசு மாதிரி பேசாம முதல்ல எனக்கு தோசை ஊத்து. ஏக்கோ, உங்களுக்கு தேவை தோசை தானே? இதோ இப்போ ஊத்தி தரீங்க. ஏம்மா இத தின்னு தின்னு என் வயித்தனை என்னைக்கு நிரப்புறது? இது 1 ஆனா இதுல 10 தோசை 10 ரூபாவாச்சு. இது என் வயிறு எப்படிம்மா நம்பும்? எனக்கு பெருசா ஊத்தி கொடு. ஏ இழுவ, நீங்க ₹1 கொடுக்குற பிச்சை காசுக்கு இவ்வளவுதான் தர முடியும். போங்க, திங்க தின்னுங்க, இல்லைன்னா கிளம்புங்க. ஆமா, 15 சேர்த்து வச்சா இவளுங்களும் வந்துருவாளுங்க பாரு. நீ ₹1 சொன்னதுக்கு தானே ஓடி வந்த. இதே ₹10 15 சொன்னா வந்திருப்பியாங்கிட்டு. இந்நேரம் எவ வீட்டுல உட்காந்து கீரை உடைச்சுக்கிட்டு இருப்பேன்னு தெரியாது. ஏம்மா உன்கிட்ட என்னால பேச முடியாது. இதான் பணம், நான் கிளம்புறேன். ஏ குசும்பி, வேலைய வீட்டுல நிறைய வச்சுக்கிட்டு தோசை கடை போட்டுக்கிட்டு இருக்கியா? தோசை உன்னை இந்த வேலையெல்லாம் பார்த்து சொன்ன மாடியே. யுத்தே, நீங்க யாருமே எனக்கு சரியா காசு தர மாட்டீங்க பாத்துக்கோங்க. சட்டை ட்ரௌசர் எல்லாம் வாங்குறது கூட எனக்கு காசு கிடையாது. அதனால தான் இப்படி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். நீ வேணா ₹1 தோசை வாங்கி சாப்பிடுறியாத்த? ஆமா ஆமா, என் மகன் சம்பாதிக்கிற காசை பூரா இப்படியே ஏதாவது தின்னு தின்னு அழிச்சுட்டு இப்ப அது வாங்க காசு இல்ல இது வாங்க காசு இல்லைங்கிறியாக்கோ? எந்திரிச்சு போடி முதல்ல வீட்டுக்குள்ள போய் பாத்திரத்தை வளைக்கு போடு. ஆமத்தே, உன் மகன் ₹15,000 சம்பச்சு விட்டு ₹1,00,000 சம்பாதிச்ச மாதிரி நீ பீலிங் ஆயிட்டு இருக்கியாக்கும். அதை கூட இந்த காலத்து பையில சம்பாதிக்காம உட்காந்து பொழுது வைக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமாடியே? எந்திரிச்சு போ. ஏதே, ஒரு சொம்பு இருந்தா அடிச்சு வாங்கிட்டு பார்த்தே உன் மகனுக்கும் உனக்கும். உள்ள போய் அனுப்ப. லட்சுமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒரு சீட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்ல, இதை ஓரமா வையின்னு. அந்த சீட்டுக்கு லட்சுமி ஏன் முதல்ல அந்த சீட்டு எங்கம்மா? லாட்டரி நமக்கு 10 லட்சம் விழுந்திருக்குது. அந்த சீட்டை கொண்டு போனோம்னா 10 லட்சம் கொடுத்துருவாங்க. நம்மளும் சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வந்துருவோம்ல. அடி பாவி, உன்னை யார் அந்த லாட்டரி சீட் எடுத்து நெருப்புல போடுச்சடா? உனக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? நீ வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா? உன்னை புடிச்சு தள்ளினாதான் நீ அடங்குவ. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இருந்தாலும் வெளியே வேற தள்ளிப்பட்டியானா எங்க போறது? பேசாம ராணி அக்கா வீட்டுக்கு போயிருவா. அவதான் கொஞ்சம் பொறுமையா போவாங்க. என்னமா லட்சுமி, வீட்டுக்கு வந்திருக்கா? எது வேணுமா? ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் புருஷன் அடிச்சு துரத்தி விட்டேன் பாத்துக்க. கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு இருந்துகிட்டு போறேன். அதுக்கப்புறம் அந்த ஆளா வந்து கூப்பிடறப்ப போறேன். நம்மளா போனா கொஞ்சம் மரியாதை இருக்காது என்னையா? லட்சுமி, நீயாச்சும் கொஞ்சம் இறங்கி போக வேண்டியதானமா? அவங்க முரண்டு பிடிச்சா நீ கொஞ்சம் இறங்கி போக வேண்டியதானே? எங்கக்கா, நான் வேற லாட்டரி சீட்டை எரிச்சு விட்டேன். அதுக்குதான் எரிஞ்சு விழுந்தாரு. பக்கத்துல இருந்தா அடிச்சே விடுவார் போல. அதனால தான் நான் ஓடி வந்துட்டேன் பாத்துக்கோங்க. மேல எங்க சத்தியா ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அங்க உட்காந்து சத்தியா கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சுபியும் சத்தியா எங்க? சத்தியா சுபி மேலதான் உட்காந்துருக்காங்க. போ, கொஞ்சம் உட்காந்துட்டு உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன். அம்மா சத்தியா, நல்லா இருக்கிறியா? அத்தையை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல உனக்கு? வந்துருச்சு, முழுக்காம முடிச்சு விடுறது. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீடு பக்கத்தே வரதுல? நான் நல்லா இருக்கேன் சத்தியா. சத்தியா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இதை தப்பா நினைச்சுக்கவே. அன்னைக்கு பேசிட்டு இருந்த பத்தியா ஒரு பையன், அவன் மேல இது உனக்கு ஆசை இருக்கா? எனக்கு அதெல்லாம் இல்ல அத்தை. நீங்களும் அந்த சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு அப்பலாம் கிடையாது. சத்தியா சும்மா சொல்லு. உனக்கு அவன் மேல அது விருப்பம் இருந்தா சொல்லு. அத்தை பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லங்க அத்தை, நான் இப்பதானே காலேஜ் போறேன். நான் படிச்சு நல்லா பெரிய ஆளான்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏ சும்மா நடிக்காதல. நான் எத்தனை பேத்த பாத்திருக்கேன். சும்மா பேசுறேன் பேசுறேன்னு சொல்லிவிட்டு காலேஜ் கிடப்பாளுக்கு. அது மாதிரி தானே நீயா? சும்மா அடிச்சிட்டு கிடக்காத. இந்த காலத்து பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியாது நினைக்கிறியாக்கா? நாங்களும் காலேஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. இல்ல சுபி, சும்மா இருடா. உங்க அக்காவும் பெரிய வேதான் பாரு. என்னமா பேசிட்டீங்களா? வா காபி குடிச்சுட்டு வந்து சாப்பிடுவா. வா. ஏ சத்தியா,